ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. பொதுவாகவே இட்லி தோசைன்னா சட்னி சாம்பார் ஃபிக்ஸ்டு. மிஞ்சி போனால் என்னைக்காவது ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் கொஸ்து வைப்போம். இதுக்கு முடிவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் கொஸ்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை உடனே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீடியமான சைஸில் ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். கோஸ் உள்ளே இருக்கிற கோஸ் சாஃப்டாக இருக்கும். அதில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், 4 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, வரகைக்காய் ஒரு சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். இது காய் பழமாக இருந்தால் சேர்க்காதீங்க, பழமாக இருந்தால் தித்திக்கும். இது கொஞ்சம் காயாக, அதனால் ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். பப்பாளி முழுசாக இருக்குது, நமக்கு 6 பப்பாளி போதும். எல்லாத்தையும் தோல் சீவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரங்கிக்காய், பப்பாளிக்காயெல்லாம் இதுமாரி சின்னதாக அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், நமக்கு டைம் சேவ் ஆகும். பீக்கங்காய் இதுமாரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பப்பாளிக்காய், அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கோஸும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி நம்ம முழுசாக போட்டு வேக வைக்க போகிறோம், அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இப்போ அரிஞ்சோம்னா கலர் மாறிடும். நம்ம சேர்க்கும்போது தண்ணியில் சேர்க்கும்போது அரிஞ்சிக்கலாம். கொஸ்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் வாசனையாக இருக்கிறதுக்கும் இந்த கொஸ்து பொடி ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் 8 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சமையல் எண்ணெய், பெருங்காய பவுடர். நான் ஒரு சின்ன எலுமிச்சை மிளகு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது வீட்டு புளி. நீங்கள் கடை புளியாக இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, தேவையான உப்பு, கருவேப்பிலை. உங்களுக்கு காட்டின அளவு புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முதல்ல பொடிக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் மிளகாயும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வாசனை வந்துடுச்சு, கொத்தமல்லி செவந்துச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா பொன்முருவாக வறுத்துக்கோங்க. காந்த விடாமல் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுப்பட்டுருச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடேறட்டும். அப்புறம் தண்ணி சூடேறினோன்னே காய் சேர்த்துடலாம். இந்த வறுத்த கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் ஆறட்டும். நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். சரி, தண்ணி சூடேறிடுச்சு. நம்ம இப்போ காயெல்லாம் சேர்த்துடணும்.
தக்காளி சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துடலாம். மூடி வச்சுருவோம், வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். பப்பாளிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். மூடி வச்சிடலாம். தக்காளி பழத்தை எடுத்துடலாம். தோல் உறிஞ்சிருச்சு, தக்காளி வெந்துருச்சு. தக்காளி எடுத்துடலாம். இன்னும் பப்பாளி வேகலை, இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். காய் வெந்துருச்சா பார்க்கலாம். காய் வெந்தோடனே நல்லா குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போது நிறையா இருக்கும். வெந்துருச்சுன்னா துண்ணி போயிடும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காயை எடுத்துடலாம். நம்ம காயெல்லாம் தட்டில் எடுத்துடலாம். எடுத்து நல்லா ஆற வச்சு தக்காளியும் சேர்த்து நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம கொஸ்துல சேர்த்துக்கலாம். தக்காளியை தோல் உரிச்சாச்சு. அதையும் இதில் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். வானல் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு செவந்துருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள்,
தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம குறைச்சே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். காய் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம பொடி போட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறமா பொடியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. பொடியை அப்படியே கொட்டிடாதீங்க. கையால் பொடியை தூவி தூவி கிண்டுங்க. இல்லைன்னா கட்டி தட்டிடும். அப்படியே கொட்டிடாதீங்க. எல்லா பொடியுமே இந்தமாரி தூவி கிண்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உரப்பு பாரு. நம்ம பொடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஸ்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.